கொடு 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 சாம், நீ கொடு. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகளை விரிவாக்கட்டும். தடை செய்யாதே, தடை செய்யாதே. உன் கயிர்களை நீளமாக்கி உன் மூலைகளை உறுதிப்படுத்து. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் சாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாலாய் கிடந்த பட்டணங்களை குடியேறி விற்பாய். வாசிங்க வாசிங்க வாசிங்க, மைக்கில் வாசிங்க. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ இலச்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதையிற்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். நீ சிருஷ்டிகரரே, உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனநொந்து வாளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிரியாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமை பொழுதும் உன்னை கைவிட்டு விடேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. எல்லா சத்தமா கரங்களை தட்டி இயேசுவுக்கு சொல்லுங்க, நன்றி இயேசுப்பா. ஹல்லேலூயா. இது யாருக்கு இந்த வார்த்தையை சொன்னார்னா, ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. என்னத்துக்காக பேசுறா, இந்த ஜனங்கள் எல்லாம் நம்பலையா இயேசு எப்படியாப்பட்டவர்னு. அந்த வசனத்தை சொல்லுது, நோவாவின் காலத்தில் ஆண்டவர் எப்படி அழிச்சு போட்டாரோ அந்த கீழே இருக்கிற வசனம் சொல்லுது, அந்த மாதிரி நான் திரும்பி யாரையுமே அழிக்க மாட்டேன்ட்டு வாக்குத்தத்தம் பண்ணார். நீங்க ஃபுல் சாப்டர் படிச்சீங்கன்னா ஒரு விடோவை பத்தி பேசுறாரு, ஒரு விதவியை பத்தி பேசுறாரு. பிப்ளிக்கலா விதவினா யார் தெரியுங்களா? பிப்ளிக்கலா சர்ச், மணவாளன் அவர், மனவாட்சி. நம்ம இந்த சபை மனவாட்சி. இந்த சர்ச்சை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ புருஷன் இல்லாத மாதிரி கவலைப்பட்டேன்காத. சில பேருக்கு புருஷன் இருந்து கூட நடத்த முடியாத அளவுக்கு நான் உனக்கு புருஷனா இருந்து நடத்துறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் சொல்லி இந்த சபைக்கு அவர் மணவாளனாகிறாரா. யாரெல்லாம் உன்னை பாதியில விட்டு போனாங்க அவங்கள பத்தி அழுவாத. நீ வாலிப வயசுல எதுலெல்லாம் வெக்கப்பட்ட அதை குறிச்சு நீ சோர்ந்து போவாத. நீ வாலிபத்துல எதை நீ அசங்கப்பட்டியோ இப்போ வர வருஷத்துல நான் அதை செய்யறேன்னுக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. நான் ரொம்ப வெக்கப்பட்டுக்கிறேன் வாலிப நாட்கள்ல தெரியுமா. ஒரு இன்டர்வியூக்கு போறதுக்கு ரொம்ப வெக்கப்பட்டுக்கிறேன். போய் இன்டர்வியூல அட்டென்ட் பண்ணும்போது என்ன பேசணும்னு தெரியாது, ஃபியூச்சர்னா என்னன்னு தெரியாது, லைஃப்னா என்னன்னு தெரியாது. சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்சாரியா. ஆமென், ஹல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறீங்க நல்லா கைகளை தட்டி சொல்லுங்க, என் வாழ்க்கையில எங்க அப்பா செய்வாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? enlarge your house. என்னது enlarge your house? enlarge your houseனா என்ன தெரியுங்களா? ஒண்ணு, உங்க ஜெபத்தை என்ன பண்ணுங்க இந்த வருஷம் பெருசாக்குங்க. ரெண்டாவது, உங்க விசுவாசத்தை என்ன பண்ணுங்க, உங்க வேதத்தை என்ன பண்ணுங்க பெருசாக்குங்க. உங்க மைண்ட் என்ன பண்ணுங்க பிரதர், சின்னதுல இருக்காதீங்க, பெருசாக்குங்க. நீ பணக்காரனா இல்லைன்னா கூட பணக்கார மாதிரி வாழணுன்ற மைண்ட்ல வைங்க. even though if you are earning 20,000, don't live like 20,000. let your mind be like 2 crores. அதை சேலஞ்ச் பண்றதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தா தான் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, enlarge, expand. if God comes, he will not do 5 plus 5. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவர் வந்தான ஒரு லைஃப்ல 5 plus 5 பண்ண மாட்டார். 5 இருக்கும், நெக்ஸ்ட் 5 இருக்கும், நடுவில் இருக்கிற பிளஸ் மாற்றம் இப்படி திருப்பிடுவார். என்னவா மாறும் அப்போ? பிளஸ்ஸா இருக்குமா இன்டுவா இருக்குமா? இன்டுவா மாறும். immediately you will start growing. ஹல்லேலூயா. நம்ம சபை வளர்ந்துக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? கல்யாணம் நடந்துச்சா? குழந்தை பிறந்துச்சா? சில பேர் கல்யாணம் ஆயிடல ஃபீலிங் இல்லைங்கிற பொறுச்சா பொறுக்கலீங்களா? பொறுக்காதவங்க உங்களை பார்த்து சொல்றேன், எக்ஸ்பெண்ட் யுவர் ஃபேத். உங்க விசுவாசத்தை பெருக செய்யுங்க. இப்பயே குழந்தைக்கு துணியெல்லாம் வாங்கி வச்சிடு. ஒருவேளை பையனா பையன், பொண்ணுனா பொண்ணு. ஐயோ எப்படி பிரதர்னா அப்படித்தான். அப்புறமா
உன்னை தேத்த முடியாது. ஏன்னா மென்டல்கிட்ட போயிட்டு எத்தனை கொடுத்தா என்ன பண்ணாது, எப்பவுமே மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ணும். யூ ஷுட் ஆக்ட் லைக் கிரைஸ்ட் ஆட்டிடியூட். உங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஜான் பிரதர் சொல்றாரு பாத்தீங்கன்னா, என்கிட்ட எப்படி இப்படி எல்லாம் பேசுவாரா? ஏய், ஆண்டவர் பேசுகிற தெய்வம்பா. ஹல்லேலூயா. அவர் நினைச்சாருன்னா மலையை கோர்ந்து கூட உங்ககிட்ட பேச முடியும். அவர் நினைச்சாருன்னா மிருகத்தை வச்சு கூட உங்ககிட்ட பேச முடியும். தெரியுங்களா? நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. That's the power of Jesus. இந்த வருஷம் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். எல்லாத்தையும் என்லார்ஜ் பண்ணுங்க, விடவே விடாதீங்க. விசுவாசமா நம்புறவங்க மாற்ற ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒண்ணே ஒன்று தான் ஒன்று தந்தார் உங்களுக்கு. புருஷன் பொஞ்சாதி ஒண்டி ஒன்று, அது ஒன்றே போதும். எக்ஸ்பேண்ட் பண்ணிட போறீங்க, டேஞ்சர் ஆகிடாது. பாஸ்டர் சொல்லிட்டாரு, குழந்தை வேணும்னா கூட எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் 5 ஆல்சோ காட் வில் கிவ். 5 உங்களால் கெப்பாசிட்டி இருந்துச்சா கடவுள் கண்டிப்பாக தருவார். எனக்கு ஒரு சொட்டு கூட டவுட் இல்லைப்பா, எங்க அப்பா இந்த வார்த்தையை உங்க லைஃப்ல செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி இயேசுவுக்கு சொல்லுங்க ஹல்லேலூயா. முதலாவது வசனத்தை நான் சொல்றேன். This is what the Lord says. Enlarge your house, build an addition, spread out your home and spare an expense, for you will soon be bursting at the seams. Your descendants will occupy other nations and restless will reign the cities. இது கீழே இருக்கிற வசனம் எல்லாமே பிரதர் இதை நீங்க படிச்சீங்கனாலே மெய் மறந்துடுவீங்க. ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார். ஆசீர்வாதம் எல்லாம் இந்த வாட்டி இல்லை, இந்த வாட்டி செஞ்சு காட்டுவார் வாழ்க்கையில. இந்த வாட்டில இருந்து செஞ்சுட்டு தான் நான் போறேன் வாழ்க்கையில. நீ சொல்றது வேண்டாம், நான் செஞ்சதை நீ போய் மற்றவங்களை சொல்லிப்பார். அவங்களுக்கு தெரியும் ஆண்டு ஊக்கிடுகிறாரு. இந்த வருஷம் என் கூட ஆண்டவர் இருப்பார். ஆமென். எவ்வளவு பேர் சொல்ல போறீங்க? நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். என் விசுவாசத்தை லப்பர் பேண்ட் மாதிரி இப்ப இழுக்க போறேன். எல்லாருக்கும் எப்படி இருக்கும், ஆனா எனக்கு மாற்றம் எப்படி இருக்கும்? என் சேலரி 20,000 ரூபாய் இருந்தா 2 லட்சம் ரூபாய் அளவுக்கு நான் இப்ப பிஹேவ் பண்ண போறேன். பார்க்கலாம். நானா பிசாசா? என் வாழ்க்கையில எதெல்லாம் திருடனோ, எதெல்லாம் போன வருஷம் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணோம், 2026ல நான் அத ரொம்ப டார்ச்சர் பண்ண போறேன். எவ்வளவு பேர் விசுவாசமா சொல்ல போறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. God will do it, brother. Nothing is impossible with God. ஆமென். ஹல்லேலூயா. அரவிந்த் பிரதர் வந்து சொன்னார் பாரு, அவங்க மாமியாரை காப்பாத்திட்டா, இவங்களை காப்பாத்திட்டா, எல்லாரையும் காப்பாத்திக்கிறார் அவங்க ஃபேமிலியில. இன்னைக்கு உங்களுக்கு கூட எல்லாத்தையும் என்ன நான் என்ன சொல்றேன், ஒன்ல இருக்கக்கூடாது. நம்ம இந்த வருஷம் இப்படி இருந்தீங்களா, நெக்ஸ்ட் வருஷம் அடுத்த லெவல்ல போகணும். அடுத்த வருஷம் நீங்க போய் அப்பதான் வளர்ச்சி. எல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி உங்களை பேக் பண்ணி வைக்கணுமாக்கும். வருஷம் அதே ட்ரீ என்ன பண்ணணும், நானு நம்மளாம் வளர்ச்சியில் இருக்கணும். 1 spiritual, 2 mentally, 3 financially. 1 ஸ்பிரிச்சுவலா நீங்க வளரணும், 2 மென்டலி ஸ்டேபிளா மைண்ட் மாறணும். இப்போ கூட ரொம்ப பேருக்கு டவுட் இருக்கலாம், எப்படி பிரதர் நான் வாடகை வீட்டில், நான் சொல்றேன் பாருங்க, பல சாட்சிகளை நான் சொல்ல முடியும் உங்களுக்கு. இப்படின்றதுக்குள்ள ஆண்டவர் தர முடியும், இப்படின்றதுக்குள்ள ஆண்டவர் உனக்கு தந்துட்டு போக முடியும். அப்படி செய்கிற ஒரு ஆண்டவர் உன் வாழ்க்கையில. உங்க அப்பா அம்மா, அதுதான் பைபிள் சொல்லுது, உன் புருஷன் இருந்து உன் குடும்பம் செய்யாததை நான் செய்யறேன் இந்த வருஷம் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. ஒரு விதவியை போல் அழுது கொண்டே இருக்காத, உனக்கு புருஷனா நான் வரேன்றாரு. இந்த சபையை பார்த்து ஆண்டவர் புருஷனா சொல்றாரு. நம்ம மனவாட்டி மனவாளன். அதுதான் செத்தட பேருக்கு நம்ம சொல்லுவோம், மனவாளன் நம்மளுக்காக என்ன பண்ணிக்கிறாரு, காத்துங்கிறாரு. இன்னைக்கு மனவாட்டி சபையை பார்த்து 2026ல சொல்றாரு, எந்தெந்த வலையெல்லாம் பிசா சொன்ன பண்ணி பேக் பண்ணி வச்சானோ அவனுக்கிட்ட தான் போய் பண்ண என்ன போறாடே, தெரியாத இடத்துல வந்துட்டடா. இது மேல தான் நீ ஒரிஜினாலிட்டியை பார்க்க போற. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. 10வது வசனம் ரொம்ப நல்லா சொல்லுது. 10வது வசனத்தை வாசிக்கலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்த்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகி கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனமிருகி கர்த்தர் என்ன பண்றாரா சொல்லுகிறார். கண்டிப்பா மனம் இறங்கினார் பிரதர். போன வருஷம் யாருக்கெல்லாம் இயேசு மனம் இறங்குகிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. நான் நிஜமா ஒரு 2 குழந்தைக்கு போய் பிரேயர் பண்ண போனேன். ரொம்ப பயந்துட்டேன். ஒரு குழந்தைக்கு வந்து சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. ரொம்ப பயந்துட்டேன். ஒரு குழந்தைக்கு ரொம்ப வருஷம் விட்டுட்டா தெரியுதா, காது கேட்க மாட்டேங்குதா. ஐயோ, குழந்தை வருது ஒரு பிரச்சனை, வந்த பேருக்கு வர ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது.
இன்னொரு பிரதர் பார்த்தேன், அவன் முன்னாடி அவன் குழந்தை அடிச்சுன்னு போயிடுச்சான் தண்ணியில. ஐயோ, நான் இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். பைபிள் சொல்லுது, உன்னை ஆசீர்வதித்தா அதுல எதை வைக்க மாட்டாரா? வேதனை வைக்காத ஒரு நல்ல தேவன். அவர் கொடுக்கிறது எல்லாமே சுகத்தோடு, வேலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, அழகா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. இந்த வருஷம் நம்ம சர்ச்சில் 3 பேர் குழந்தை பிறந்துச்சுன்னு. ஒன்று மது, நெக்ஸ்ட் ஆனஸ்ட், அப்புறமா அஸ்வினி சிஸ்டர், அப்புறமா நிறைய யாருக்கு கூட எனக்கு எனக்கு மறந்துட்டு எனக்கு 1 வருஷம் ஜான். ஓகே, ஜான் பிரதர். இன்னொரு தம்பி கூட நம்ம சர்ச்சுக்கு வர்றதில்ல, அந்த தம்பி கூட இருந்தாப்ல. டாக்டர் சொன்னாரா ஆவுறதுலன்ட்டு ரோட்ல நிலி ப்ரேயர் பண்ண, அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஜனவரி 10th டெலிவரி டேட்டு. ஹல்லேலூயா. கர்ப்பப்பையே செத்துச்சுனாங்க பிரதர். எங்க அப்பா உயிர் வர வச்சார் பிரதர். ஏய், டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் மாத்துகிற ஒரு நல்ல தேவனா இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. மலைகள் பெயர்ந்தாலும் என் ஆண்டோட இறக்க இந்த வருஷம் என் மேல விட்டு போவாது. எனக்கு எல்லாத்துக்குமே இல்லாம இருப்பார். நம்ம வீடை எப்படி கட்டு வரோம் பாருங்க. வாசிங்க 11வது வசனத்தை வாசிங்க. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே. நம்மலாம் எப்படி இருந்தோமா? சிறுமையா இருந்தோம். காத்துல அடிபட்டு இந்த காக்கா எப்படி கீழே கரண்ட் அடிச்சு கீழே விழுந்து தண்ணி தாக்குது கேட்டுச்சோ, அந்த மாதிரி நம்ம வந்தோம். நீங்க வந்தீங்களா என்னன்னு தெரியல, ஆனா நான் உங்களை பார்த்தேன். நானும் ஒரு ஊழியக்கார்ட்ட போகும்போது நானும் அப்படித்தான் இருந்தேன். அப்போ ஆண்டவர் நம்மள என்ன பண்றாரா பாருங்க. தேற்றவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திரபாரமாக்கி உன் பாலகனிகளை பலிக்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சதனமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நம்ம பிள்ளைகளை, நம்ம சர்ச்சில் பிறந்த பிள்ளைங்களை யாருனால போதிக்கப்படுவாங்களா? நம்ம சர்ச்சில் பிறக்கிற பிள்ளைங்க எல்லாமே சயின்டிஸ்ட், டாக்டர் வந்து நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கர்த்தரால போதிக்கப்பட்டு வர்ற நாட்களில அவங்க நடந்தாலே பேய் ஓடணும், அவங்க மைக்க தூக்குனாலே சத்தியம் திணறணும், அவங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்து அவன் ராஜ்யத்தை அழிக்கணும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஏசப்பா இப்படித்தான் வளர்க்க போறார். பிள்ளை இல்லாதவங்க இப்பவே விசுவாசமா சொல்லுவோம், பிள்ளைய யோவானை போல வயிற்றிலே அபிஷேகம் பண்ண போறா. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வீட்டை எப்படி கட்டுறாரா பாத்தீங்களா? ஜுவல்லரிஸா, ஓஸ்டோம், ரத்தினங்கள்னால. I will build you with the precious jewels. அப்பெல்லாம் நம்மலாம் ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதமா இருந்தோம். ஆனா இப்போ இயேசு கட்ட போறார். பாரியா என் வாழ்க்கையில நீ வந்தா தாப்பா விலை உயர்ந்த ஒரு பாத்திரம். உன்னை பார்த்து தரித்திரன் சொல்லிக்குவாங்க போன வருஷம். உன்னை பார்த்து ஒன்னத்துக்கு உதவாதவன் சொல்லிக்குவாங்க. உங்களை பார்த்து சொல்லிக்குவாங்க உன்னை கட்டுந்துல இருந்து தரித்திரம். இப்போ பிளேட்டை மாத்திட்டு வர ஆண்டவர். நீ தான் என் முத்து, ப்ளூ ஸ்டோன் எனக்கு தாவே. நல்லேலூயா. நம்ம குடும்பத்தை எதெல்லாம் நம்ம லீஸ்டா இருந்தோமோ, we are going to do the best family man. சொல்லுங்க, என் கையில இருந்து என் குடும்பத்துக்கு செய்ய போறேன்னு சொல்லுங்க. எங்க கடவுள் என் கையில இருந்து தான் ஆண்டவர் செய்ய போறார். அதுதான் மிராக்கிள். இதுதான் உங்க லைஃப்ல ஆவாத காரியம், ஆனா இதை தான் கடவுள் செய்ய போறார். உன் நிமித்தமாய் தான் தேவராஜ கட்டப்படும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த கரத்துல தான் இயேசுவோட ராஜ்யத்தை கட்ட போறேன். 2026ல எதெல்லாம் என் கையில பிடிக்கப்பட்டதோ இதுல தான் நான் கட்ட போகிறேன். சில பேர் விசுவாசம் இல்லாம உட்கார்ந்திருக்கிறீங்க. நான் விசுவாசமா சொல்றேன், எங்க அப்பா கட்டுவார், சபையை கட்டுவார், என் வீட்டை கட்டுவார், என் பிள்ளையை கட்டுவார், என் மனைவியை கட்டுவார், என் சங்கதியை என் கர்த்தர் கட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க சிஸ்டர். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதா இருக்கும். நம்ம பிள்ளைங்க சமாதானம் எப்படி இருக்குமா? நீதியினால் ஸ்தோத்திரப்பட்டிருப்பாய். கொடுமையின் தூரமாய். குடும்பத்துல இருந்து நம்ம என்ன இருக்குமா? தூரமா. 2025 உங்களை யாரெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க என்ன பண்ணுவார் ஆண்டவர் இந்த வாட்டி? தூரம். உங்களை யாரும் கொடுமைப்படுத்த முடியாது. டார்ச்சர் பண்ண பாத்தீங்களா உங்களை பிசாசு எதுலலாம்? நெக்ஸ்ட் இயர் அதான் சொல்றேன், அவன் உன்னை பார்த்தா டார்ச்சர் பண்ண மாதிரி. பிரதர் நீங்க பாவத்தை பார்த்த, ஐயோ இந்த பிரதர் இந்த ட்ரிங்க்ஸை பார்த்தா விடவே முடிய மாட்டேங்குது.
அது எப்படின்னா என்னை இழுத்துன்னு போயிடுது. இந்த வாட்டி ட்ரிங்க்ஸை கூப்பிட்டு சொல்லணும், ஓடு. சிகரெட்டை பார்த்து நீ அடிக்கணும். எதெல்லாம் உன்னை பயம் முறுத்துச்சு, விடவே முடியல பிரதர் அப்படின்னு. இதெல்லாம் பயம் கொடுமைப்படுத்திச்சு உன்னை. இதெல்லாம் போன வருஷம் உங்களெல்லாம் யாரெல்லாம் கொடுமை பண்ணாங்க? வார்த்தையில், செயல் இல்லை, ஒருவேளை குழந்தை இல்லை நினைக்கலாம். பெட்டா ஜீசஸ் இஸ் ஹியர். ஹல்லேலூயா. எங்க அப்பா அகறாரு இந்த இடத்துல. எப்படி அவங்கள கொடுமைப்படுத்துவாங்கன்னு பாரு. உங்க குழந்தை வந்து அவங்கள கொடுமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. எங்க குழந்தை இப்ப எப்படி இருக்குதுன்னா ரஃப் அண்ட் டஃப். எடுக்கணும் எல்லாம் ஒன்று ஒடிக்கணும். கொடுக்கலன்னு நினச்சி எடுத்து ஒடிச்சிடுது. ஒரே வருஷத்தை 2 ஃபோன் பறந்துச்சு. நான் தான் யோசிச்சேன், ஒரு டெமோ ஃபோன் ஒன்று வாங்கி வச்சே வைக்கணும்டான்ட்டு. அவன் ஹல்லேலூயா. அவர் விசிற அடிச்சிருந்து வைஃபையே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் குழந்தை இல்லைன்னு உங்களை கொடுமைப்படுத்திக்குவாங்க. இப்போ குழந்தை வந்த பிறகு உங்களை என்ன பண்ணோம்? ஆப்போசிட்டா மாறணும். வீடு இல்லைன்னு உங்களை என்ன பண்ணிக்குவாங்க ஜனங்களாம்? சொல்லி உங்களை என்ன பண்ணிக்குவாங்க? கல்யாணம் நடக்கல என்ன பண்ணிக்குவாங்க? கொடுமை பண்ணிக்குவாங்க உங்களால. நீங்க எல்லாம் அடுத்த வருஷம் என்ன பண்ண போறீங்க? அதுல இருந்துலாம் இந்த வருஷம் கொடுமையில நம்ம என்ன போறோம்? தூரமா கொண்டு வரார். உன்னை பிரிச்சு அதுல இருந்து கொண்டு வந்து அவர் உன்னை கட்ட ஆரம்பிக்குவார். அவர் கட்டுறது எப்படின்னா ரூபீஸ்ல கட்டுவார். உன் வேல்யூவே எக்ஸ்ட்ரா போகுது. உன்னை கட்டுறத பார்த்தல ஜனங்களுக்கு வைத்தறிச்சல் ஆகும். அவன் ஹல்லேலூயா. யோசேப்போட உடைய பார்த்த ஜனங்கள் பொறாமைப்பட்டார்களா? ஏனென்றால் யோசேப்பை கட்டினது கர்த்தர். ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க ஆமென்னா. அது எனக்கு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷம் எங்க அப்பா என்னை கட்ட போகிறார். என் குடும்பத்தை கட்டுறார். ஆமென். என் பிள்ளைகளை கட்டுவார். என் சந்ததியை கட்டுவார். என் வீட்டை கட்டுவார். இந்த சபையை கட்டுவார். எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஷட்டரா பாக்கலாரா. ஹல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். 5 அப்போ 2 மீன். பார்க்கறதுக்கு 7 தான், 7 நம்பர்ஸ். அது ஒன்றில் எடுத்து நன்றி சொல்லி சாப்டரை முடிச்சிட்டார். நீங்க கூட இப்படி தான் விசுவாசமாகணும். ரொம்ப ப்ரேயர் எல்லாம் பண்ணணும்னு இல்லை, எடுத்து நன்றி சொல்லிடணும். தேங்க்ஸ் லார்ட். இப்போ யாரெல்லாம் நன்றி சொல்றீங்களோ உங்க விசுவாசம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு வீடு கொடுத்ததுக்காக, சர்ச்சை எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்காக, எங்க பிள்ளைகளை ஊழிய செய்ய வைத்ததுக்காக, எங்க மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதித்ததுக்காக, என் கணவன் ஆசீர்வதித்ததுக்காக, என் குடும்பமே ரட்சிக்கப்பட்டதுக்காக, எங்களை ஊழியக்காரரை மாத்ததுக்காக, என்னை அபிஷேகம் பண்ணதுக்காக நன்றி அப்பா. நல்ல கரைகளை தட்டி ஹல்லேலூயா. இந்த வாட்டி உங்களை செங்கல்ல கட்ட போறதில்ல, வேல்யூபிளா கட்டுவார். அதான் பைபிள் சொல்லுது, I will build you in rubies, jewels. jewels என்ன தெரியுமா? ரொம்ப வேல்யூபிள் தான். இன்னைக்கு கோல்டோட ரேட் எவ்வளவு தெரியுங்களா? 12,400 என்னவோ தான் இல்லைங்களா சிஸ்டர்? 12,400 கம்மி ஆயிடுச்சுன்னு நியூஸ் பேப்பர்ல போட்டிருந்தாங்க. பட் டுடே I want to tell you the truth. இன்னைக்கு நான் உண்மையை சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்க வேல்யூ கூட ஆண்டவர் இன்க்ரீஸ் பண்ணுவார். உன்னை பார்த்து யாரெல்லாம் ₹1 பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னாங்களோ, வாடா மாப்பிள்ள, வாமா வாமா வாமா, சரோஜமா வாமா, நீதாமா வேணும் எனக்கு வாமா சொல்லுங்க. இப்ப முன்னாடி தான் என்ன ஆண்டவர் கட்ட போகிறார். நீ அதை பார்க்க போற, நீ எரிய போற, அதை நானும் ரசிக்க போறேன். ஹல்லேலூயா. இந்த முன்னாடி தான் என்னை உயர்த்துவார். சாத்தானுக்கு முன்னாடி தான் எங்க ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. வரோம் கவலைப்படாதீங்க. ஐ வில் டெல் யூ, ஆண்டவர் வந்தா கொஞ்சம் கொஞ்சமா உங்க சூழ்நிலையை மாத்துவார். இன்னும் கொஞ்ச நாள் என்ன தெரியுமா ஆகும் உங்க வீட்டுலலாம்? சொல்ற பாருங்க, நீங்க இல்லைன்னா ஃபேமிலியே ரன் ஆகாது. கடவுளுக்குள்ள விசுவாசமா அவரோடு நடக்கிற ஜனங்க கடவுள் கொடுக்கிற பவர் என்ன தெரியுமா? நீங்க இல்லைன்னா இருளா மாறிடும் வீடு. அவங்களுக்கு தெரிய வரும், அது உலகத்தை இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர், ஒளியின் தேவ தூதரவர். யாருக்கு தெரிய வரும்? உங்க சந்ததிகளுக்கு தெரிய வரும். சும்மா முதுவ காட்டி ஓடுற. இந்த வாட்டி எப்படி கட்ட போறாரா?
11 verses 11ல இருந்து வாசிங்க சிஸ்டர். I will build you with precious. சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவன். நம்மள யாரா இருந்தோம்? சிறுமைப்பட்டவன், தரித்திரம், ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத. பெருங்காற்றில் அடிபட்டவளே. நம்மள யாரா இருந்தோமா? மனுஷன் வார்த்தையில அப்படியே காத்து போல அடிச்சுன்னு போயிடுச்சு. தேற்றவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திரபாரமாய். என்ன ரத்தினங்கள்? நீல ரத்தினங்கள். இப்போ நீங்க நீல கலர் சாரி போட போறீங்க அடுத்த வருஷம். போட்டு ஏன்னா சாரியெல்லாம் நீங்க சொல்ற பாத்தீங்களா, நீங்க எதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ, எதுக்கெல்லாம் போன வருஷம் நீங்க கஷ்டப்பட்டீங்களோ, அது இந்த வருஷம் ஃப்ரீயா ஜீசஸ் கொடுப்பாரு. ஆமென், ஹalleluya. இதுதான்டா இவனுக்கு விரோதமா தாங்க அப்பா எழுப்புவார். ஆமென், ஹalleluya. நல்லா சத்தமா சொல்லுங்க, ஹalleluya. சாத்தனப்பா தடே பேட்டா, ஓ முன்னாடி தாடா என்னை கட்ட போறாரு. என்னை கட்டுறத பார்த்து நீ எரிய போற. அவர் வழி. இந்த வருஷமே நம்மள ரொம்ப கட்டிட்டாருப்பா. இந்த கட்டுக்கே வயிறு இல்ல, தலை வரைக்கும் வயிறு ஏறினாங்க. அடுத்த வருஷம் கட்ட பிரதர் ஜான் பிரதர், அடுத்த வருஷம் நீங்க சொந்த வீடு வாங்க பார்த்தலாம், செஞ்சே செய்வார். இந்த வாட்டி ஒரே பிசினஸ் தான், அடிச்சா வலை கிளினும். ஆமென், ஹalleluya. அல்லாஹ் சொல்லுங்க, ஹalleluya. இந்த வருஷம் டிஸ்கவுண்ட் கடைக்கெல்லாம் போக மாட்டோம், ஃபிக்ஸட் ரேட் கடைக்கு தான் போறோம். அவங்கள பார்த்து இத ஏதனா கூட எங்க அப்பா தருவாரா. ஆமென், ஹalleluya. ஒரு கொல்ல டாக்டர் சரியா செக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறார் ரெண்டுக்கும். ஏய் பேட்டா உன்னை காட்றடா டாடா. ஆமென், ஹalleluya. அல்லாஹ் சொல்லுங்க, ஹalleluya. என்ன எப்படி கட்ட போறாரா? காத்துல அடிபட்டு போதடா மக பூமா ஏஞ்சிடும். காத்துல அடிபட்டு எப்படி விழுந்தோமா? தள்ளப்பட்டு இருந்தோமா? ஆமா, கண்டிப்பா அப்படிதான். நான் ரொம்ப பேர் லைஃப்பை பார்த்துக்கிறேன். ஆனால் நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறீங்க தெரியுமா? அதை நான் ரொம்ப இன்னைக்கு ரொம்ப ரசிச்சு இந்த டேரண்டோடைய மம்மி தான் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்களே. இன்னைக்கு அழகாக கத்தார் வச்சிருக்கிறார். நீங்கள் கூட இன்னைக்கு நீலம் கலர் தான் நினைக்கிறது. நம்ம போட்டுங்கிறது கூட நீலம் கலர் தான். இந்த வாட்டி நம்மளால நீலம்பரி மாதிரி எழுப்ப போறாரு. எல்லாருக்கும் கோவம் ரைட்டா ஃபர்ஸ்ட் எல்லாம் தெரியும் எல்லாருக்கும். ஆமென், ஹalleluya. இந்த வாட்டி நம்மள செங்கல்ல கட்ட போறது இல்ல, சிமெண்ட் எல்லாம் கட்ட போறது இல்ல, வேல்யூபிளா கட்ட போறோம். உங்க வேலையில ஒரு வேல்யூ வரும் உனக்கு. உங்க குடும்பத்தை, உங்க பிசினஸ்ல இப்படி இருந்த தலைய இப்படி நிக்க வச்சு பார்த்து ஆளுகை செய்யற மகன் வரும். போத நீ காத்துல அடிபட்டது, போத மனுஷோட வார்த்தையெல்லாம் கேட்டு இனிமேல் நான் கட்டுறேன்னு வர. தேவன் வீடை கட்டாவிட்டால் ஹலோ, இனிமேல் என் வீட்டை பில்டர் சேஞ்ச் ஆயிட்டார். கான்ட்ராக்ட் மாறிடுச்சு. 2025ல வேற யாரும் வந்து என்னென்னவோ கட்டியிருந்தாங்க. இந்த வருஷம் கை மாறிடுச்சு. ஆமென், ஹalleluya. இப்படி இருந்தது இப்படி வரப்போகுது. எவ்வளோ பேர் சொல்ல போறீங்க, எனக்கு வர வேற பிசினஸ் கர்த்தர் வர வைப்பார், எனக்கு வர வேண்டிய வேலையை கர்த்தர் வர வைப்பார், எனக்கு வர வேண்டிய வீடை கர்த்தர் வர வைப்பார், எனக்கு கொடுக்க வேண்டிய கல்யாணத்தை கர்த்தர் தருவார், எனக்கு கொடுக்க வேண்டிய பிள்ளைய கர்த்தர் தருவார். ஆமென், ஹalleluya. இந்த வருஷம் எப்படி தருமா கட்ட போறாரு? ஒன்னா கட்ட போறாரு. எவ்வளவு பேருக்கு போன வருஷம் பாயா போட்டாரு? போடலையா? போட்டாரா பிரதர்? அவர் ஒரு விசுவாசமா சொன்னார். போடாதவங்கள ஆயா மாதிரி உட்காந்துக்கிறேன். நல்லா சொல்லுங்க. போட்டாரு, எங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன். ஜீசஸ் இஸ் மை ஃபவுண்டேஷன். ஆமென், ஹalleluya. ஒருவேளை நீங்க கல்யாணம் ஆகாத மாதிரி, ஒருவேளை கல்யாணம் ஆகல, காசு இல்லை பிரதர், கல்யாணம் நடத்துக்கு அதெல்லாம் பார்க்காதீங்க. பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு பைபிள் இல்லை, உங்க சேலரி வந்து உங்களுக்கு பைபிள் இல்லை. ஜீசஸ் தான் உனக்கு சொந்தக்காரன். ஹalleluya. எவ்வளவு பேர் சொல்ல முடியாது? செஞ்சு காட்டார் பாரா. சத்ருவை பார்த்து சொல்லுங்க, ஏய் வாடா என் கல்யாணத்துக்கு வாடா, எங்க அப்பா நடத்த நான் பட்டா வா கல்யாணத்துக்கு. ஹalleluya. பிரதாப் கத்தா சொன்ன குதிரைல நான் அனுப்புற விடு. இங்கிலீஷ் குதிரை, வெயிட் குதிரை புஷ். ஹalleluya. நான் பைபிள் சொல்லுது,
கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க மற்றவங்களை பார்த்து என்ன பண்ண மாட்டாங்களா? அப்பனா நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து யாருன்னா பொறாம பட்டாங்கன்னா அவங்க கிறிஸ்துவுக்குள்ள என்ன இல்லையா? இல்ல. அப்ப அது யாரு? பேய். பேய். நீங்க நல்ல சாரி போட்டு அழகா நீங்க ரெடி ஆயிட்டு நல்லா வந்தீங்கன்னா உங்களை பார்த்து வயிறு எறிகிறாங்கன்னா அவங்க கிறிஸ்துவுக்குள்ள இல்ல. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள. ஒரு 2 நகை போட்டு அந்த பர்ணா வருங்க கிறிஸ்துவுக்குள்ள அவங்களுக்கு வாங்க முடியல. நம்மளுக்கு வாங்க வச்சிட்டாரு, ஏன்னா கட்டின்றாரு. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் என்னுடைய விசுவாசம் எப்படின்னா, ஆண்டாண்ட பக்கக்கிற வீடெல்லாம் நான் வாங்க மாட்டேன். எது இப்போ அந்த பவுண்டரியில இருக்குது, அது என்னப்பா ஏரியா? பாக்லூர் சாக்லேட் இருறா சார், இன்னும் முடியல. சாக்லேட் டைரி மில்க் வாண்டா, கம்னலில தான் வேணும் எனக்கு. அங்க தட கட்டுவேன் சொல்றேன் மக, கட்டுவேன் நானு. சொல்லு மக, நான் கட்டுவேடா. எங்க அப்பா என்ன வச்சு கட்டுவாரா? ஹல்லேலூயா. சொல்லுமா நல்லா, ஹல்லேலூயா. அங்க வாங்கி விட்டு கம்மியில இருக்குது, இன்னொன்னு ஜாஸ்தியாகிறதே பார்க்கலாமே. காசு இல்ல, விசுவாசம் பெருசாகுது. ஆமென், ஹல்லேலூயா. 800 சும்மா டொமெஸ்டிக் ஆடியில ஆடினு ஏறிட்டோம். நீங்க வாங்கம்மா. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம சர்ச்ல லேடி டிரைவருக்கும் ஜாஸ்தி ஆயிட்டோம். சிஸ்டர் நீங்க தான் எப்படி வர போறீங்கடா? ஆடியில ஆடியில பர்றா பர்றா நடந்து வந்தாடா. ஆடுற பர்றா தடா பர்றா கட்டாரா என்னடா? என்ன தடா கட்டுவாரு? எங்க அப்பா சொத்து எனக்கு தடா. அவன் ஹல்லேலூயா. பார்க்கலாம் இந்த வருஷம். பிசாச சொல்லுங்க, பார்க்கலாம்டா. டேய், போன வருஷம் தான் நீ மிஸ் ஆயிட்ட, இந்த வருஷம் என் கையில நீ மாட்டு. உன்னை பார்க்கிற இடத்துலலாம் புலி போட்டு பொறிச்சிருக்க. அவன் ஹல்லேலூயா. கிராஜுவேஷன் சர்டிபிகேட்டோ, நீங்க படிச்ச படிப்போ, நீங்க சம்பாதிக்கிற வேலையில எல்லாம் நான் சொல்லிட்டேன், 1 ஸ்கொயர் ஃபீட் கூட வாங்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே தோத்துட்டாங்க. நான் சொல்லிட்டா, இத படிச்சுவேன், தியானிச்சுவேன், செழிப்பாவா. எப்படி ஆவா சொல்லு? நான் செழிப்பாவ. நான் பச்சை காஞ்ச இலை மாதிரி இருக்க மாட்டேன், பச்சை பச்சைன்னு இருக்க போறேன். என்ன பார்த்தாலே விசுவாசுக்கு வயிறு எரியும். எதுல கட்டுறாரா? எப்படி கட்டுறாரா நம்மள? நெக்ஸ்ட் எப்படி கட்ட போற? நெக்ஸ்ட் உன் பல கனிகளை பலிக்கும், உன் வாசல்களையும் மாணிக்க கற்களும். இங்கிலீஷ்ல என்ன இருக்குதுல்ல? ஸ்பார்க்லிங் ரூபீஸ். வீடு எப்படி கட்ட போறீங்க? சர்ச்செல்லாம் அப்படி தான் கட்டணும். ஆமே, எனக்கு அதுதான் ஆசை. ஏசப்பா சபையை கூட அப்படி தான் கட்டணும். முடியுமா? முடியாதா? ஆகுமா? ஆவாதா? எப்படி கட்ட போறோம் நம்ம சர்ச்செல்லாம்? இப்போ அடுத்த வாட்டி ஒரு ஒடிகிறோம், ரூபீஸ்ல கட்டுறோம், ஓனரை கூப்பிடுறோம், பாசாரின் சொல்லுறோம், பூமாவிய சேர்த்து கூப்பிடுறோம், பாருமா பூமா சொல்லுறோம். ஹல்லேலூயா. நம்ம யாருன்னு காட்டுறதுக்கலையா, இவனை தானே சொன்னாங்க எல்லாரும். காத்துல அடிச்சுட்டு போன மாதிரி கிராம்பர் பைபிள தூக்கி தூக்கி தர்தரம் பூச்சிச்சுனாங்களே, அவங்கள தான் கூப்பிட்டா. அரே மக பேசுங்க. என்னப்போ இப்படி ஆயிட்டுக்கிறாங்க? இப்போ செங்கல்ல கட்டலையா, ரூபீஸ்ல கட்டாயா? அரவங்க இப்போ என்ன ரொம்ப அழகா ஆயிட்டுக்கிற? ரூபீஸ்ல கட்டாரியாட. ஹல்லேலூயா. எப்படி கட்டிக்கிறாங்க? ஸ்பார்க்லிங் ரூபீஸா அப்படின்னா எப்பவுமே சிரிச்ச முகமா, செழிப்பா. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள விசுவாசமா இருக்கிறோம். இப்படித்தான்.
ஆமென் அல்லேலூயா. பைபிள் சொல்லு, போதும் நீ அழுதது, போதும் நீ அவமானப்பட்டது, போதும் நீ காத்துல அடிச்சுன்னு போனது. ஆமென் அல்லேலூயா. நவீன் அவங்க மம்மி சொன்னாங்க, இதே இடத்துல தான் வீடு இல்லாம எஸ்டடி பூத் இருந்துச்சு. அப்ப பூத் இருந்துச்சு, ஜீசஸ் இல்ல. இப்ப ஜீசஸ் வந்தார், உங்களை ரூபியா மாத்திருக்கிறாரு. அல்லேலூயா. நல்லா நம்ம கேட் எப்படி இருக்குமா பாருங்க. கேட் ஜீசஸ் பாருங்க, இன்ஜினியர் அவர், இஸ் a builder. பாருங்க எப்படி போட்டுக்கிறார். வாசிமா. உன் மதில்கள் எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லோரும் பிள்ளைகளுக்கு வேண்டாம், அதுக்கு முன்னாடி நான் வரேன். நான் I will build you with precious jewels and make your foundation from lapis lazuli. I will make your towers of sparkling rubies and your gates of shining gems and your walls of precious stones. நம்மளால எப்படி கட்ட போறாரா? ரொம்ப precious-ஆ. நம்ம குழந்தைகளை எப்படி கட்டுமா? அழகா இருக்கும். உனக்கா இந்த மாதிரி குழந்தை நான் பொறுக்க வைக்கலப்பா, அவர் கொடுத்தாரு. என்ன ரொம்ப பேர் கேட்டாங்க. ஹalleluya, ஹalleluya. உங்களுக்கு பிறக்க போற குழந்தை எப்படி இருக்கும் தெரியுமா? ரூபீஸ். பாரு மதுக்கு எப்படி குத்துக்கிறாரு. மதுக்கு என்ன சொன்னாங்க? என் மூஞ்செல்லாம் ஒரு மாதியாயி, மூஞ்சி எந்த ஒரு மாதியாயி, என் புள்ள மூஞ்ச பாரிப்போ, ஃபாரின் பேபியை குத்துக்கிறாரு. என்ன மகா, உன் மூஞ்ச கூட அழகு பண்ணிட்டாரு விடு. ஹalleluya. அந்த பாட்டிவா யாயவ கூப்பிடிப்போ, வந்து பாருமா, கத்தினே இருந்தே இல்லையா, உப்பு தராங்க என் சட்டிலேன்னு கூப்பிடு. ஹalleluya. யாரும் இல்லை ஒன்றும் பண்ண, யாரையா சொன்னது? ஆண்டவர் புலிகள் அனாதை இல்லையா, உலகமே கர்த்தர் எனக்காக வேலை செய்வாரு. வர்றா என்னக்காக மீனே வேலை செய்ய வச்ச ஆண்டவர்யா, மனுஷனை வேலை செய்ய வைக்க மாட்டாரா? கோழியே வேலை செய்ய வச்சாரு, காக்காவே ஜொமேட்டோ வேலை செய்ய வச்சாரு. யாருக்கு? எலியா. அன்னைக்கு எலியா இருந்த தொட்ட, அன்னைக்கு எலியாக்கு. இன்னைக்கு நம்பலாம் யாரு? நம்பலாம் எலியா. சொன்னா தொறக்கணும், பொண்ணா மூண்டா. போலீஸ் வந்துட போறான் ஒரு மணி ஆச்சு. அந்த எலியா வந்துருவாரு அப்புறமா. அல்லேலூயா. நம்ம கேட்டெல்லாம் எப்படி இருக்க போதா? வீடெல்லாம் கட்டினா அப்படி தான் கட்டுங்கம்மா. ஒரு பிளானோட இருங்க. இந்த வாட்டி எப்படி இருக்க போட்டு கட்டுறீங்க நீங்களா? பிளான் எப்படி கட்டிக்கிறாரு பாருங்க. பிளான் என்ன சொல்றீங்க? விடவே கூடாது. சத்யா பிரதர், எத்தையும் பார்க்காதீங்க. பைபிள் சொல்லுது, பள்ளியாசம் என்ன பண்ணாத, நினைக்காத, புதுசுல போகக்கூடாது. இஃப் யூ ஃபர்கெட் எஸ்டர்டே, இஃப் யூ கான்ட் ஃபர்கெட் எஸ்டர்டே, யூ கான்ட் கோ ஃபார்வர்ட். நேற்று நீங்கள் விட்டா தான் முன்னாடி போய் பிடிக்க முடியும். அல்லேலூயா. இவ்வளோ லோனுக்குது, அவ்வளோ லோனுக்குது, லோன் கூட்டம் நம்பர் மதிக்குதா? போத விடுங்க. நம்பரை மாத்திரம் இருக்கிறாரா? செஞ்சு முடிப்பார். அல்லேலூயா. நிஜமா பிரதர் செய்வார். பிரதர் எனக்கும் கடனே வைக்கல பிரதேஷ் அப்பா, எனக்கு கடனே வைக்கல. எனக்கு அநேக பேர் தருணமாகுது, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க குத்துட்டாங்களா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவன் அல்லேலூயா. ஆனா அப்படி இல்லை பிரதர், நான் நல்லா அப்படி இல்லை பிரதர். அதுதான் பிரதேஷ் அப்பா. உன்னை தொட்டார்னா செங்கல்ல கட்ட மாட்டாரியா, ஒன்னொன்னு ப்ரெஷியஸா கட்டுவார். உங்க வீடு வந்த போதே ஒரு பிரகாசமா இருக்குமா. ஆமென் அல்லேலூயா. எவ்வளவு பேர் சொல்ல போறீங்க இந்த வருஷம் வாங்குற சாவிய வாங்கி எங்க அப்பா பேரை மகிமை படுத்துறேன். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுமா அல்லேலூயா. எப்படி கோமா கேட்டலாம்? ட்ரெஸ் கூட எப்படி வாங்குறீங்க நீங்க? ஷைனிங்கா வாங்க. பர்னிங் இருக்கிற இடத்துல ஷைனிங் பிடிக்காது. அவளே படுறது வேண்டாம். ஆமென் அல்லேலூயா. ஒரு நாள் துணி இல்லாத போது என்ன நம்மளுக்கு ஹெல்ப்பாக பண்ணாங்க. அப்போ கூட என்ன சொன்னாங்க தெரியுமா? பாரு எப்படி இருக்குது பாரு, சர்ச்சுக்கு போகுது போகிறோம், எப்படி இருக்கிறாங்க பாரு, பைபிள் ஏற்றி இப்படியே இருக்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, என்ன பிரதர் செத்துட்ட பேருக்கு எத்துன்னு போவோம். செத்துட்ட பேருக்கு யாரும் எத்துன்னு போக மாட்டாங்க, உங்களை தான் எத்துன்னு போவாங்க. செத்துட்ட பேருக்கு எதுவுமே தேவையில்லை, வாயில மண் கல் போடுவாங்க. வாழ்றதுக்கு வேணாயா? வாழ்றதுக்கு வேண்டாம்னா நம்ம துணி ஷர்ட்டையே போட முடியாதுல்ல. நான் என்ன சொல்றேன், கடல் படைச்ச படைப்பு யாருக்காக?
உங்களுக்காக தான். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அங்கெல்லாம் போக முடியாது. இந்த வருஷம் நீங்க எங்க போகாத இருந்தீங்களோ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க உங்க விசுவாசத்தை. ஒருவேளை ஃப்ளைட்லயே போகலன்னு நினைச்சுக்கங்களேன், எடுத்து வந்து அடிங்க ஒரு துபாய் ஷாட். ஒரு அடி தான் அடிச்சு ஒரு பிரியாணி சாப்பிட்டு திரும்பி வந்துடலாம். உங்களால முடியலன்னா என் கூட நடந்து வாங்க, என்னால முடிய கர்த்தர் வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. போன மாசம் ஒரு சிஸ்டர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணோம். அந்த சிஸ்டர் முஸ்லீம். நான் சொன்னேன் உங்களுக்கு, அந்த சிஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பிரதர் அவங்க எவ்வளோ நல்லா ஆகிட்டுக்கிறாங்கண்ணா, இப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல் ஆகிட்டுக்கிறாங்கண்ணா. கடவுள் யாரை வேணா எப்போ வேணா கர்த்தர் தொடுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. கவனமா கேளுங்க. பிரதர்ஸ் யாருன்னா இந்த பக்கம் தம்பி ஆனஸ்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. கவனமா கேளுங்க. ஆண்டவர் கேட் எப்படி கட்டுவாரா? எப்படி கட்டுவாரா? ஷைனிங்கா கட்டுவாரா? எப்படி கட்டுவாரு? ஷைனிங்கா கட்டுவார். நோ ப்ராப்ளம், டிஸ்டர்ப் ஆகாது. கவனமா கேளுங்க. எல்லாரும் நினைக்கிறீங்க நீங்கெல்லாம் நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்ட்டு. நான் சொல்லிட்டேம்மா, நீ நல்லா தான் இருக்கணுமா. நீங்க நல்லா இல்லை, யார் நல்லா ஆகுவாங்க? நெக்ஸ்ட் எல்லாம் ஷைனிங்காக வந்துக்கிறேன். வெரி குட், வெரி குட். நவீன் மம்மி ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறீங்க. ஜுவல்லரி ஸ்பார்க்கல் இருக்குது. இல்லை நீங்கள் நல்லா அழகாக இருக்கிறீங்க. காட் பிளஸ் யூ. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்க தெரியுமா? ரேஷன் ரைஸ்க்கு, ரேஷன் ரைஸில் போயிட்டு தண்ணி, அந்த தண்ணி ரைஸ் எடுத்துன்னு போயிட்டு மிக்ஸ் பண்ணி அவங்க புள்ளிங்களை வளர்த்தாங்களாம். தெரியுங்களா? கூட இருந்தாங்களா யாருன்னா? அப்போ கூட என்ன பேசிக்குவாங்க அவங்களெல்லாம்? கேவலமாக பேசிக்குவாங்க, பேசிக்க மாட்டாங்களா? ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் மேலே வந்தா ஒரு 2 நகை வாங்கினது எவ்வளோ வயிற்றுச்சல் படுறாங்களே. ஆனால் பட்ட கஷ்டத்துக்கு தானே கடவுளும் தராரு. ஃப்ரீயாகவே கொடுத்துட்டார் RBIல எடுத்துன்னு வந்து. பட்ட கஷ்டத்துக்கு கர்த்தர் கூலி தருகிறார். தேவனுக்குள்ள பிரயாசப்படுறவங்க ஒரு நாள் விருதாய் போக மாட்டார்கள். நல்லா சொல்லுங்க, ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாரா பாரு. நெக்ஸ்ட் எங்க வராரு பாருங்க. வீடோட முடிக்கிறதுல, உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். யாருனால போதிக்கப்பட்டுவாங்களா? நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு டீச்சே பண்றது தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவரே டீச் பண்ணிடுவாங்க. நான் பாத்துக்கிறீங்களா, நான் என் ஸ்டேட்டஸ்ல போடுற போட்டோஸ் எல்லாம் நம்ம சர்ச்ல பிறந்த குழந்தைங்க தான் எல்லாரும். மதுவோட குழந்தை பாத்தியா? நீங்க கை தட்டல, ஆனால் 1 வருஷமே முடியல அவர் கை தட்டி பாடிக்கிறார். என்னன்னு தெரியல. ஏன்னா யார் போதிச்சுங்கிறது? கர்த்தர். நீங்க டீச் பண்றது. இப்ப நம்ம டிஎன்ஏ மாறிடுச்சு. நம்ம டிஎன்ஏ என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. இப்ப நம்மள கர்த்தர் யார்? நம்ம பிள்ளைங்களால யார் வளர்க்கறது? அவன் அல்லேலூயா. வளர்க்கறது எல்லாம் இயேசு தான். நம்ம பிள்ளைங்களெல்லாம் அதான் சொல்றேன்லம்மா, நல்லா அழகா வளர்க்கிறோம் நம்ம ஏசப்பா. நம்மள நல்லா வளர்க்கிறோம் நம்ம அப்பா ஏசப்பா. கவலைப்படாதீங்க. என் பிள்ளை எங்க ஸ்கூலுக்கு போகுது, ஸ்கூலுக்கு போனா கொண்டு வருவது ஏசப்பா. நல்ல ஞானத்தை கொடுக்குறது ஏசப்பா. உங்க பிள்ளைங்களை சொல்றாரு, சந்ததியை சொல்றாரு. சில பேர் சொல்லிங்க பார்த்தியா, எங்க அப்பா சாப்பிடும் என் பிள்ளைங்க மேல வரும். உங்க அப்பா குடிக்காரா இருக்கட்டும், உங்க மம்மி இல்லாத இருக்கட்டும், உனக்கு உங்க டேடி இல்லாத யாரும் இல்லாத இருக்கட்டும், இந்த டேடி கிட்ட நீ வந்தீனாப்பா நீ மாறிடுவப்பா. உன் பேச்சு மாறிடும், உன் நட மாறிடும், உன் உடை மாறிடும். உனக்கு அப்பா அம்மாவை கூட இல்லாத போட்டோமா, அதுதான் பைபிள் சொல்லி. அண்ணா அதே மாதிரி கூட இரு. இந்த மது சொல்லாமலே புள்ள யாரும் இல்லை, ஆயா தான் ஒன்று இருந்துச்சு. ஆயாவை கூட ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், வாமா நீ வளர்க்காத, அப்புறமா நீ ஆயா பேரே சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு ஆயாவையும் தூக்கிட்டார். ஆயா போட்டு தரலாமா ஆண்டவரே. உன் நம்பிக்கை ஆயா மேல ரொம்ப இருந்துச்சு. ஆண்டவர் என்ன பண்ணார், மகளே நீ வா என் தோட்டத்துல இருந்து ஆயாவை எடுத்துட்டு இப்போ உன்னை பாரு எவ்வளவு அழகா வச்சுக்கிறார். நல்லாக்கதா மகம்? இப்ப அப்பா யாரு அம்மா யாரு? எல்லாம் ஏசப்பா. பார்த்தா எப்படி வளர்த்துக்கிறார் பாத்தியா? அப்பனா நம்மளுக்கு யாரும் இல்லைன்ற ஒரு கவலையே இல்லை. ஒரு கை போனா இன்னொரு கை அனுப்புவார், ஒரு ஜன்ன போனா இன்னொரு ஜன்ன அனுப்புவார். இந்த வழி மூடனா இந்த வழி மூடனா இந்த வழி மூடா, இந்த வழியில கர்த்தர் எனக்காக தரப்பார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹalleluya. So you should live an expandable life. ஜெபம் எக்ஸ்பேண்ட் ஆகட்டும். 15 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. நீங்களாம் என்ன பண்ணணும்?
இனிமேல் 1 hour ஜெபம் பண்ணுங்க. 1 hour ஜெபம் பண்ணுங்களா? என்ன பண்ணுங்க? 1 hour ஜெபம் பண்ணுங்க. 1 hour ஜெபம் பண்ணுங்க. 1 hour பண்ணுங்க. கொஞ்சம் விசுவாசம் இருந்துங்களா? எப்படி பேச போறீங்க இப்போலாம்? உங்கள்கிட்ட வரவங்க எல்லாம் சோர்ந்து போக கூடாது. ஒருவேளை கல்யாணம் ஆகாத உங்கள்கிட்ட வருவாங்க, குழந்தை பிறக்காத உங்கள்கிட்ட வர, உங்கள்கிட்ட வந்துட்டாங்கன்னே மாறினவங்களா? உங்கள்கிட்ட வந்ததுமே அவங்களுக்குள்ள ஒரு பவர் டச் ஆகணும். பைபிள் சொல்லு, இயேசுவை தொட்டதுமே அந்த ஓரத்தை தொடும் போது கர்த்தர் சுகமாக்கினார். ஹல்லேலூயா. நீங்க போய் பிரேயர் பண்ண ஹாஸ்பிட்டல்ல விசுவாசமா பிரேயர் பண்ணுங்க. ஒரு பிரதர்ஸ் வீட்ல, இந்துஸ் பிரதர்ஸ், முஸ்லிம்ஸ் பிரதர், யாருனாகட்டும், யாரையும் வெறுக்க கூடாது. நீங்களா டெமான்ஸ்ட்ரேட் பண்ற ஆளுங்க. நீங்களா ஆண்டவரை வெளிரங்கமா காட்டுகிற ஒரு மனுஷர்கள். நீங்களா வெளிரங்கமா ஆண்டவரை காட்டுகிற ஒரு மனுஷர்களா இருக்கணும். அப்போனா கடவுள் உங்கள்கிட்ட இருந்தா தான் நீங்க கடவுளை போல வேலை செய்ய முடியும். கடவுளை இல்லாதவங்களை எப்படி பேசுவாங்க தெரியுமா? என்ன ஆயிடும் பிரதர்? அப்படி கடவுள் கூட இருக்கிறவங்க எப்படி தெரியுமா? பாரா செய்யறாரு ஆண்டவரே, பாருமா கரெக்டா வருவாரு. இன்னும் ஒரு டைம் வரல, வரும்போது கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை யார் வளர்க்கறதா இனிமேல்ட்டு? யாருக்குன்னா பிள்ளைங்க பத்தி கவலை இருக்குதா? எங்க ஒரே ஒரு பொண்ணு குழந்தை பிறந்துச்சு, இப்பவே சேர்த்து வச்சுங்கிற பேங்க் எடுத்துன்னு போயிடுவான். கனரா பேங்க். அது இப்போ கனரா பேங்க்ல அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஆகிருக்கு தெரியுங்களா? உங்களுக்கு தெரியல, நியூஸ்ல வந்துருக்குது. கோல்டு ப்ராப்ளம், பேங்கே ப்ராப்ளம்ப்பா. ஜீசஸ் எல்லாம் ப்ராப்ளம் இல்லையா? சீல் அச்சாருன்னு அச்சுதுதான், முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சா. ரொம்ப பேர் தான் கம்மியா சொல்றேன். கை விசுவாசமா நல்ல சத்தமா சொல்லுங்க. போன வருஷம் என் வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தனோ, இந்த வருஷம் கஷ்டப்பட்டு வாங்க மாட்டேன், விசுவாசமா வாங்கிடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, உங்ககிட்ட திருடினதெல்லாம் 7 மடங்கு அதிகமா கர்த்தர் தருவார். தருவாரா? தர முடியாதம்மா. இன்னைக்கு ஒரு நகை வாங்கலாலும் உங்களால முடியாதுன்னு நம்ம சர்ச்சில் எவ்வளோ பேர் கடத்தெல்லாம் நீக்கி அவங்க கோல்டெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த கோல்டெல்லாம் திருப்பி மீட் எடுத்து திரும்பியும் போய் ஒரு நகை வாங்கிக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அது வாங்கிக்கிறாங்களா? அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது. நீ கூட ஏன் வீடு வாங்குங்கன்னு சொல்றேன்னா, நம்மளை ப்ரேயர் பண்ண விட மாட்டாங்க, நம்மளை நிம்மதியா ஆராதிக்க விட மாட்டாங்க. நீங்கெல்லாம் இன்னும் எகிப்திலே இருக்கிற மாதிரி இருக்கணும். அம்மா பைபிள் சொல்லுது, நன்மை நினைக்கிறவனுக்கு என்னைக்குமே நன்மை. ஹல்லேலூயா. நல்லதுக்கு நினைங்க எப்பவுமே. எனக்கு ரொம்ப ஆசை நம்ம சர்ச்சு பேசணும். ஆமா, ரூபிஸ்ல கட்டலாமா? கட்டலாம். ஹல்லேலூயா. இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். கட்டலாமா? அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கட்டலாமா? இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம், இந்த பக்கம் எல்லாம் ரூபிஸ்ல ஸ்பார்க்கல் ஆகட்டும். பத்தியா பில்டிங் எப்படி போட்டுக்கிறோம் இப்போ? ஸ்பார்க்கல் என்குதா இல்லையா? சர்ச்சு 2nd floor தான். லைட் போட்டுக்கிறது எங்க? ஃபுல் பில்டிங்க்கு. ஏன் தெரியுமா? ஃபுல் பில்டிங்கே நம்புல்தா இப்போ. ஹல்லேலூயா. ஒண்ணு பேப்பர்ல ஒரு பேர் இருக்குது, அவ்வளவுதான். கூடிய சீக்கிரம் வா வதா பிரதர். மாற பிரதர், அவரால் முடியாதது என்ன? எல்லாத்தையும் மாத்தி காட்டுவார். ஒருவேளை உங்களுக்கு சுகர் ஜாஸ்தி இருந்தா விசுவாசம் ஜாஸ்திக்கிட்டோமா? சுகருக்குனா விசுவாசம் ஜாஸ்திக்கணும். சுகர் சுகர்ன்னு சொல்லி ஜல்தி போயிட போற. சுகர் விசுவாசம் பெருசாகட்டும். பார்த்துக்கலாம். பாரு, உயிரே போச்சுன்னு சொன்னா கர்த்தர் எழுப்பி வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பேரை கர்த்தர் கொண்டு வந்துக்கிறார். நம்மளாம் வாழ்றதுக்காக வரல, சாவணும்னு போனோம். எவ்வளவு அழகா வாழ வச்சிருக்கிறார். என்னை வாழ வச்சு அழக பாக்குற ராஜாதி ராஜாயா. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் செய்வார் உங்க பிள்ளைகளை. நெக்ஸ்ட், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாயிருக்கும், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாய் பயமில்லாதிருப்பாய். எப்படி இருக்கும் நம்ம இந்த வாட்டி? திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உனக்கு விரோதமாய், அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, அவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களே. அவர் நம்மளுக்கு விரோதமா எங்க கூடுறாங்களா? கூட்டம் தூரமா போய் பேசுவாங்க. ஒன்றே பேச மாட்டாங்களா? பிளான் தீவிரவாதிகள் இவங்களா
கூட்டமா போய் என்ன பண்ணுவாங்களா? யாரை பத்தி பேசுவாங்களா? நீங்க ஒரு நகை போட்டு போயிட்டா அங்க போய் பேசலாம், இங்க வேண்டாம் வாங்க போலாம், இங்க வேண்டாம் அங்க போலாம். எப்படி பேசுவாங்க அவங்களா? போன வருஷம் பேசிக்குவாங்க இதெல்லாம். அதான் ஜீசஸ் நம்ம சொல்றார் இல்ல, டீ கடையில, காபி கடையில, இல்லையா, எல்லா கடையில, தாத்தா கடையில எல்லாம் உட்காந்து பேசிக்குவாங்க உங்களை பத்தி. இல்ல ஒரு ஃபேமிலி கேதரிங் உட்காந்து கூட என்ன பண்ணிக்குவாங்க, பேசிக்குவாங்க. கரெக்டா இல்லைங்களாமா? அவங்கள பார்த்து ஜீசஸ் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? வாவ், வாசிக்கலாம். அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியையை ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொள்ளையனையும் நான் சிருஷ்டித்தேன். கொடுத்து நிற்கிறவனாயிருக்கிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அல்லேலூயா. நம்மளுக்கு விரோதமா எந்த வாயெல்லாம் பேசும் அது ராங்ன்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். டாக்டருக்கு சொல்லிக்கலாம் நீங்க செத்துருவீங்கன்ட்டு, பட் தட் இஸ் ராங். குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிக்கலாம், பட் தட் இஸ் ராங். எல்லாரும் மாதிரியே நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் எல்லாரும் மாதிரியே ஆயிடுவீங்க. எல்லாருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கிறதுக்காக தான் ஜீசஸ் வந்தார். எவ்வளவு பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆமே, அல்லேலூயா. உங்க ஆபீஸ்ல எல்லாரும் பேசுவாங்க, எஸ் அப்படி ஆயிடுச்சு, பட் யூ ஆர் a child of God. நீங்களாம் ஆண்டவர்னால பிறக்கப்பட்டீங்க, ஆண்டவர்னால தொடப்பட்டீங்க. நீங்களாம் ரொம்ப டிஃப்ரெண்ட். நீங்களாம் எப்படி இருக்கணும்னா அது ராங்னு ப்ரூவ் பண்ணணும். நீங்களாம் எப்படி ப்ரூவ் பண்ணணும்? நீங்க அந்த விசுவாசத்தை நடக்கணும். ஆமே, அல்லேலூயா. இது ஆவாதுன்னு சொன்னவங்கள்ட்ட சொல்லணும், இது ஆண்டவரால் ஆகும். ஆமே, அல்லேலூயா. ஒரு ரவுண்டா டீம் போட்டு பேசினாங்க பாத்தீங்களா? டீமோடு வந்த ஜனங்க அவங்களுக்கு முன்னாடியே கர்த்தர் அவர்கள் பொய் என்று நிரூபிப்பார். ஆமே, அல்லேலூயா. மகள் சந்தியா கூட அப்படித்தான் பண்ணாங்க. ஆபீஸ்ல டீம் போட்டு பேசினாங்களாம், மெயிலால அனுப்புனாங்களாம். என்னன்ட்டு? வேலையில இருந்து எடுத்துன்னு. நான் சொன்ன ஒன்னே இல்லம்மா, அவங்களால நல்லா நேசி ப்ரேயர் பண்ணி, முந்தைய எதனா தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா உனக்கு என்ன ஆகும், ஏதாவது ப்ராப்ளம் முந்தைய எதாவது தப்பு இல்லை, எதுவுமே இல்லைன்னா ப்ரேயர் பண்ணாது. யாருக்கும் வராத ஹைக்கு பாப்பா கொண்டு ஹைக்கு வந்துக்குது. எப்படி? அவங்க முன்னாடியே அவங்க பொய்ன்ட்டு உன்னை நிரூபிச்சு காட்டுவார். என்ன பண்ணுவார் உங்களை? ஏன்னா உனக்காகவே கர்த்தர் பேசுவார், உனக்காக கர்த்தர் வழக்காடுவார். அவங்களுக்கு கூட்டம் இருக்கும், உனக்கு கர்த்தர் இருக்கிறார். நான் கூட்டத்துக்காக போலையா, நான் கர்த்தருக்காக வந்து இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கு தான் இயேசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, நீ புருஷன் இல்லாத மாதிரி கவலைப்படாத, உனக்கு கர்த்தர் இருக்கிறார். உங்க அம்மா அப்பா இல்லைன்னு கவலைப்படாதப்பா, அம்மாக்கு நான் மேலா நடத்துகிறவர் அப்பாங்கிறார். அண்ணன் தம்பிக்கு இல்லைன்னு ஃபீல் பண்ணாதம்மா, அண்ணன் தம்பிக்கு நான் நல்லா நடத்துற இயேசப்பாங்கிறார். பைபிள் சொல்லு, தாய் தன் பிள்ளைய மறந்தாலும் அவங்க எப்ப மறுக்கிறாங்கன்னா செத்து போகும்போது தான் மறுக்குவாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் அந்த வார்த்தை சொன்னார். எல்லாரும் நம்மளை விட்டு போலாம், ஏசப்பா விட மாட்டாருமா. அவர் இமீடியட்டா அந்த தாயின்ற இடத்துக்கு வந்துருவார். இமீடியட்டா தகப்பன்ற இடத்துக்கு வந்துட்டு உன்னை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிப்பார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. நல்லா ஏசப்பாக்கு 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி அப்பா. இந்த வருஷம் நான் கோலனா இருக்க மாட்டேன்ப்பா, இந்த வருஷம் சிங்கத்தை போல எழும்ப போறேன்ப்பா. இந்த வருஷம் அவன் ராஜ்யத்தை உடைக்கிறதுக்காக நான் எழும்ப போறாண்டவரே. இந்த வருஷம் அவனுக்கு விரோதமாய் நான் நிக்க போறாண்டவர். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நன்றி செலுத்தலாம்.